சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. ஒரு சிறிய பாளையத்தை தாக்க ஒரு நாட்டையே வளைத்து பிடிக்கும் அளவுக்கு பெரும் படையுடன் ஆங்கிலேயர்கள் வந்தார்கள் என்று சொன்னீர்கள். அப்போது பூலித்துறை தப்பிச் சென்றார் என்றும் சொன்னீர்கள். ஆனால் அதன் பிறகு அவரை ஆங்கிலேயர்கள் எப்படி பிடித்தார்கள் கேட்டான் சிறுவன் சிவா. 1 டஜன் வருடங்களாய் ஓயாத போர்களை சந்தித்த மாவீரன் வஞ்சகத்தால் எப்படி வீழ்ந்தான் என்பதை அந்த சிறுவனுக்கு புரிய வைக்க முயன்றேன். பூலித்துறை தப்பிச் சென்றாலும் அவர் மீண்டும் படை திரட்டி போரிட வருவார் என்று அறிந்திருந்தார்கள் ஆங்கிலேயர்கள். அவர்களுக்கு இப்போது இருந்த ஒரே இலக்கு பூலித்தேவரின் உயிர் மட்டுமே. ஆளத் துடித்த ஆங்கிலேயருக்கு எப்போதும் கை கொடுத்த துரோகச் செயல்களே இப்போதும் கை கொடுத்தது. பூலித்துறை படை திரட்டும் வாய்ப்புகளை கணித்தனர். அதன்படி ஒரு தந்திரம் செய்தார்கள். ஆரணிக்கோட்டை தலைவன் மாளிகை நோக்கி பூலித்துறையை திசை திருப்பினார்கள். அங்கே வந்த பூலித்துறையை தந்திரமாக கைது செய்தார்கள் ஆங்கிலேயர்கள். ஏற்கனவே ஆங்கிலேய கம்பெனி படையினருக்கு எதிராக கிளர்ந்தெழுந்த சுதேச மன்னர்களை என்ன செய்தார்களோ அதையேதான் செய்ய இருந்தார்கள் ஆங்கிலேயர்கள். பூலித்துறையின் முடிவு மற்ற பாளையக்காரர்களுக்கு மாபெரும் அச்சத்தை கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு சுதந்திர எண்ணம் என்றுமே எழாதபடி அந்த முடிவு இருக்க வேண்டும் என்று திட்டமிட்டார்கள் ஆங்கிலேயர்கள். ஆனால் நடந்ததோ வேறு. அங்கிருந்து பாளையங்கோட்டைக்கு கொண்டு செல்லும் வழியில் தம் தெய்வமான சங்கரன் கோயில் சங்கர நயினாரையும் கோமதி அம்மனையும் வழிபட வேண்டும் என்றார் பூலித்தேவர். அவரது விருப்பம் ஏற்கப்பட்டது. ஆங்கில படை வீரர்கள் சூழ கோயிலுக்குள் சென்று வழிபட்டார் பூலித்தேவர். அப்போது எவரும் எதிர்பாராத வகையில் அங்கே புகை மண்டலம் எழுந்தது. நெருப்பு ஜுவாலைகள் தென்பட்டன. பூலித்தேவரின் கை விலங்குகள் அருந்து விழ அந்த ஜோதியில் கரைந்தார் பூலித்தேவர். அதன்பின் அவர் பெயர் பூலி சிவஞானம் என்றானது. சிவனுக்கும் உமைக்கும் நடுவே முருகன் அமர்ந்து சோமாஸ்கந்தன் ஆனது போல தன் மைந்தன் பூலித்தேவனுக்கு ஓர் இடம் அளித்தாள் உமையம்மை. சங்கரன் கோயிலில் சங்கர நயினார் சந்நிதிக்கும் கோமதி அம்மை சந்நிதிக்கும் நடுவே முருகப்பெருமானுக்கு அளித்த இடத்தைப் போல பூலி சிவஞானத்துக்கும் சந்நிதி அமைந்தது. என் வீர மைந்தன் பூலித்தேவனை போற்றி எத்தனை நாட்டுப்புற பாடல்கள் தெரியுமா? பூலித்தேவன் சிந்து அவன் சங்கரன் கோயிலில் சந்நிதி கொண்ட கதையை பாடுகிறது. ஆனால் வரலாற்றில் பூலித்தேவன் மரணம் மர்மம் நிறைந்ததாகவே பதிவாகிவிட்டது. பூலித்துறைக்கு இருந்த மக்கள் செல்வாக்கு மிகப்பெரியது. மக்கள் முன்பு பூலித்துறையை தூக்கிலிட்டால் பெரும் கிளர்ச்சி வெடிக்கும், மக்களே போர் வீரர்களாக மாறிவிடுவார்கள் என்று அச்சப்பட்டார்கள் ஆங்கிலேயர்கள். அதனால் அவர்களே இப்படி ஓர் ஏற்பாட்டை செய்து ஆன்மீக எண்ணத்தின் போர்வையில் கொடூரத்தை அரங்கேற்றி இருக்கலாம் என்கிறார்கள் சரித்திர ஆய்வாளர்கள். எப்படியானால் என்ன, தென்னாட்டின் வரலாற்றில் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டு வென்ற முதல் வீர மறவனாய் நின்றுவிட்டான் பூலித்தேவன். அவனைப் போல அதே காலகட்டத்தில் கம்பெனியாரின் கைக்கூலி படையை எதிர்த்த இன்னொரு வீரனை பற்றி சொல்லுகிறேன், கேள் மகனே. அவன் பெயர் வீரன் அழகுமுத்துக்கோன். பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள்.
ஆசி கூறி வாழ்த்திடவே அஞ்சிடுவார் பெரியோர், மாசு பேசி மயக்கிடவே முனைந்து நிற்கும் சுற்றம். இருந்த போதும் லட்சியத்தில் வீறு நடை போட்டு இன்னுயிரை தந்தவர்கள் எத்தனையோ எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.